வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் சித் ஸ்டுடியோ. தமிழ் சினிமாவின் தனிப்பெரும் அடையாளம் உலக நாயகன் கமல்ஹாசன். ஒவ்வொரு படத்திலும் புதுமைகள், சவால்களை தாண்டிய வெற்றிகள். ஆனாலும் அவரது பயணம் எளிதல்ல. பல சர்ச்சைகள், தடை, போராட்டங்கள், இவை எல்லையல்ல வெற்றிக்கான வழியாய் மாறின. இன்று நாம் அவற்றிலிருந்து 4 முக்கிய நிகழ்வுகளை பார்ப்போம். 2013இல் வெளியான விஸ்வரூபம். முஸ்லிம் சமூகத்தை தவறாகச் சித்தரிக்கிறோம் என கூறி பல அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தன. தமிழகம் முழுவதும் போராட்டங்கள். ரிலீஸுக்கு தடை. கமல், என் சொத்துக்களை விற்றாவது இந்த படத்தை வெளியிடுவேன் என்று உருக்கமாக பேசினார். இறுதியில் சில காட்சிகள் நீக்கப்பட்டு படம் வெளியானது. விமர்சன ரீதியாகவும் வசூலில் வெற்றி பெற்றது. காலையில் பகிர்ந்து கொண்டது என்னுடைய சோகம், அது என்னுடைய கோபம் அல்ல. உங்களுக்கும் சோகமா இருந்தால் என்னுடன் சோகத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் கோபத்தை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். என் ரசிகர் கூட்டத்தில் இருக்கும் முஸ்லிம்கள் உங்களுக்கும் சகோதரர்கள், எனக்கும் சகோதரர்கள். அடுத்த படம் உத்தம வில்லன். நிதி சிக்கல்கள், உரிமை பிரச்சனைகள், ரிலீஸ் தேதிகள் பலமுறை மாற்றம். படைப்பில் சமரசமின்றி கலை நம்பிக்கையில் மட்டும் அசைக்காமல் காத்திருந்த கமல். படம் பெரிய வசூல் வெற்றி பெறாத போதும் ஒரு கலைஞனின் உண்மை படம் என்ற ரீதியில் பாராட்டப்பட்டது. என்ன எழுத போற? ஸ்கிரீன் பிளே. ஸ்கிரீன் பிளேவா? நல்ல ஸ்கிரீன் பிளே எழுது. கூடம்பாக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் நீங்க யாருன்னு காட்டணும். அடுத்த படம் விருமாண்டி. ஆரம்பத்தில் சண்டியர் என பெயரிடப்பட்டது. ஆனால் சில சமூகங்களுக்கு அதிர்ச்சியாக இருப்பதாக சில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. கமல் ஜனநாயக பாணியில் படத்தின் பெயரை மாற்றினார். படம் வெற்றி பெற்றது. ஒரு சமூக நல்லிணக்கம் எப்படி கலைப்படையில் இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, போய் ஜெயிச்சுட்டதான் நினைக்காத. எப்பவுமே கடைசியில சத்தியம் மட்டும்தான் ஜெயிக்கும். அது வரைக்கும் நான் நிம்மதியா தூங்கிடுவேன். உன்னால முடியுமா? மனசு தாண்டா கோர்ட். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். தக் லைஃப் படம் வெளியாவதற்கு முன்பே கமலின் கருத்துக்கள் கர்நாடகாவில் சர்ச்சையை கிளப்பின. அந்த மாநிலத்தில் ரிலீஸுக்கு தடை போட்டார்கள். கமல் அதை எப்படி எதிர்கொள்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். This is a democratic country and I believe in the law and the justice and I believe always love will triumph and my இவையெல்லாம் சொல்லும் உண்மை. கமல்ஹாசன் தனது கலை சுதந்திரத்தையும் சமூக பொறுப்பையும் சமநிலையோடு வைத்தவர். ஒரு கலைஞன் எப்படி சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஜீவம் சூத்திரம் கமல்ஹாசன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. சொல்லுங்க, நீங்க நல்லவரா கெட்டவரா?